Welcome to UPSC Vinod. So, நம்ம சேனலோட எய்ம் என்னன்னா, first of all, to bring the awareness for those people who are preparing for UPSC prelims and mains. See, it's not about gathering the knowledge, it's putting the points and writing the answer and choosing the correct answer in the prelims and writing the perfect answer in the mains. So, PYQs plays a major role. ஸோ அதனால தான் யூபிஎஸ்சி வினோத்தில் ஆல்மோஸ்ட் 160 பிவைக்யூஸ் இதுவரையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் வித் அ நியூ இனிஷியேட்டிவ் கால்ட் பிவைக்யூ ப்ளஸ். ஸோ வி வில் டிஸ்கஸ் அ பிவைக்யூ வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் கொஷின், மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் இயர், அண்ட் வி வில் டிராஃப்ட் அண்ட் வி வில் டிஸ்கஸ் ஹவு த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி மேட். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஸ்ட்ரக்சரலைஸ் பண்ணணும். So it will help you to answer the similar kind of questions for other questions also, similar kind of questions. So it's not only going to be an answer discussion session. Here we will discuss the structure of the particular question and what pattern you should follow in the particular question in similar types of other questions also. So starting with food processing unit. See, first thing. See, food processing is one of the major important topic in UPSC mains. See, food processing and food pattern, so agriculture pattern. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக். ஸோ 2023ல கேட்ட மெயின்ஸ் கொஷின், explain the changes of cropping pattern. See, changes of cropping pattern in India in the context of change in consumeric pattern and marketing condition. See, இந்தியாவில் கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருச்சு வித் ரெஸ்பெக்ட் டு கன்சியூமரிஸ்டிக் பேட்டர்ன், சேஞ்ச் இன் கன்சியூமரிஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் மார்க்கெட்டிங் கண்டிஷன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சி வி ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கிவ் தி எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் கிராப்பிங் பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணணும், சேஞ்ச் இன் கிராப்பிங் பேட்டர்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் கிராப்பிங் பேட்டர்ன், கன்சம்ஷன் பேட்டர்னை, மார்க்கெட்டிங் கண்டிஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆர் எல்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் தி கொஸ்டின் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன். அப்போ கன்சம்ஷன் பேட்டர்ன் எந்த அளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எந்த அளவு கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷினை வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கொஷினை ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன். ஸோ எவ்ரி கொஷின் ஸ்டார்ட்ஸ் வித் இன்ட்ரோடக்ஷன், ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோடக்ஷன். கிராப்பிங் பேட்டர்னா என்ன? ஸோ அதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன கிராப்பிங் பேட்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கோமோ அதையே ரீஃப்ரேஸ் பண்ணி கொஷினில் இருக்கிற கான்செப்ட்ஸையும் அது லைனையும் அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி ரீஃப்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் திங். ரீஃப்ரேஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீஃப்ரேஸ் பண்ண கற்றுக்கிட்டா we can write introduction for many questions. So next, change in consumeristic pattern. The first part of the question addresses the change, asks about change in consumeristic pattern. ஸோ எப்படி சேஞ்சஸ் இன் கன்சூமரிஸ்டிக் பேட்டர்ன் என்ன? ஹெல்த் கான்ஷியஸ்னஸ். இப்போ ரொம்ப வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு ஹெல்த் கான்ஷியஸ்னஸாக போயிட்டு இருக்காங்க. டியூ டு டயபெட்டிஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமானதுனால, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் அதிகமானதுனால ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக ஃபுட்டு டுவர்ட்ஸ் ஃபுட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஹெல்த் கான்ஷியஸாக போயிட்டு இருக்கு. ஸோ omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி இருக்கும், ஸோ இந்த பர்டிகுலர் விட்டமின் இருக்கு, ஸோ இந்த 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 ப்ராடக்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க உடம்புல வந்து ஆட் ஆகும், அதனால இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வராது. இப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அர்பனைசேஷன். first health consciousness, அடுத்து urbanization plays a major role in consumption pattern because for last 10 to 15 years before, hotels அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் அ நீட். ஸோ அது வந்து அத்தியாவசிய தேவைகள் இருக்காது. இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி எசென்ஷியல் நீட்ஸ். பட் டுடே இன்னைக்குன்னு பார்க்கும்போது ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எசென்ஷியல் நீடாகவே மாறிடுச்சு டு த பீப்புள் ஹூ ஆர் இன் அர்பன் சைட். Globalization plays a major role in the food pattern, change in food pattern and change in food culture itself. So pizza, பர்கர், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனால வந்த இந்தியாவுக்குள்ள வந்த ஃபுட்ஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் ஃபாஸ்ட் ஃபுட். இது எல்லாமே உங்களுக்கே தெரியும்.
பட் இது எப்படி ஆன்சராக எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் இன் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், ஷிஃப்ட் ஃப்ரம் cereal பேஸ்டு டு டயட்ரி அண்ட் மீட் ப்ரோட்டீன். ஆக்சுவலாக cereal பேஸ்டு கிராப்ஸ்லேருந்து நம்ம டயட்ரி மீட்டு டைரி அண்ட் மீட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய கிராப்ஸை வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்டோட ப்ரொடக்ஷன், ஸோ 2023 வாஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட். There was a question with respect to international year of millet also. ஸோ அதே தான், அது நியூட்ரிஷன் ப்ரொடக்ஷன்ஸ்லையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து கிராப்பிங். ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம எதை அட்ரஸ் பண்ணுறோம், கிராப்பிங் பேட்டர்னை. நெக்ஸ்ட், ஸோ மார்க்கெட் சேஞ்சஸ். ஸோ மார்க்கெட்டை பற்றி நாம் கிளியராக சொல்லணும். ஈனாம் ஃபஸ்ட்டு, ஈனாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், முடிஞ்ச வரையும் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் பண்ணணும். ஸோ ஈனாம் மூலயமா இப்போ வந்து பெட்டர் அக்சஸ் டு தி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ நிறையவே டெவலப் ஆயிருச்சு இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ், ப்ரீவியஸ் செக்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் டிமாண்ட் பேஸ்டாக நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாஸ்மதி ரைஸு. ஸோ கவர்மெண்ட் பாலிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் பிளெண்டிங், ஸோ எத்தனால் அதிகமாக நமக்கு தேவைப்படுது. ஸோ கமர்ஷியல் கிராப்பிங்ஸை நோக்கி நம்ம வந்து போகிறோம். கமர்ஷியல் கிராப்பிங்ஸ் லைக் எத்தனால் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸை நம்ம நிறைய டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் இன் ஹார்டிகல்ச்சர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேனோட கல்டிவேஷன், எத்தனால் நமக்கு அதிகமாக வேணுங்கிறதுனால சுகர் கேனோட கல்டிவேஷனை வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்பவுமே ப்ரொக்யூரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரைவேட் செக்டார்ஸோட ஆதிக்கம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இ காமர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல், பிக் பாஸ்கெட் லைக் திங்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா growth இன் கமர்ஷியலைசேஷனை காட்டுது. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சேஞ்சஸை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்சஸை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனலாக இது எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம், இஷ்யூஸு வே ஃபார்வர்ட் வச்சு கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த கீவேர்டு வந்து நம்ம ரொம்ப முக்கியம். பாஸ்மதி நம்ம அதிகமாக ஃபுட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது எந்த மாதிரி ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், சுகர் கெயின், ஸோ பாஸ்மதி ரைஸு, ஸோ இந்த மாதிரி வாட்டர் கன்சியூமிங் கிராப்ஸ். பிகாஸ் இது சைனாவும் யூஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்டர் கன்சியூம் பண்ணுற கிராப்ஸ் எல்லாம் அவங்க இம்போர்ட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட வாட்டர் ரிசர்வை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்றாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு யூ ஷுட் அப்ரோச் த கொஷின். இப்போ we will start with the discussion of module answers of toppers. See, module answers of toppers. Again, see, explain the changes of cropping pattern in India in the context of change in consumption pattern, marketing condition. 2023 mains question. Cropping pattern reflects. So this is introduction. How we should start with the question. How to start answering the question is introduction. Cropping pattern refers to a distribution of various crops within specific area at a given time. So what is a cropping pattern? It's a distribution of various crops. Distribution of various crops. It's about distribution of various crops within specific area in a given time. Like GDP Marida. It's similar to GDP definition. Cropping pattern refers to the distribution of various crops distribution within specific area at given time. See, this is not going to be like a answer writing session மாதிரி இருக்காது. It will give you an idea. ஸோ ஒரு டைமுக்கு 3 டைம் நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது ஸ்ட்ராங்லி இட் வில் ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட். ஸோ கிராப்பிங் பேட்டர்ன்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் கிராப்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா அட் அ கிவன் டைம். அவ்வளோதான், இதுதான் வந்து கிராப்பிங் பேட்டர்ன். In recent times, cropping pattern has been visible transformation due to change in diet pattern and market dynamics. See, rephrasing the statement. See how we rephrase the statement. அப்படியே கொஷின்ல இருக்கிறத எடுத்து ரீஃப்ரேஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கிராப்பிங் பேட்டர்னா என்ன? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் கிராப்ஸ் வித்தின் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா இன் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ நெக்ஸ்ட், இன் ரீசன்ட் டைம்ஸ் கிராப்பிங் பேட்டர்ன் ஹஸ் பின் சீன் இன் விசிபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இங்கே ஷிஃப்ட்னு கூட போட்டுக்கலாம். ஸோ பட் ரீஃப்ரேஸ் பண்ணும்போது ஒரு 2-3 வார்த்தையை வந்து ஆல்டர் பண்ணி போகிறது பெட்டர். ஸோ சீன் விசிபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டியூ டு சேஞ்ச் இன் டயட்ரி பேட்டர்ன் அண்ட் மார்க்கெட் டைனமிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ டாபிக் எப்படி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். டாப்பிக்கை பற்றி யோசிக்கவே கூடாது. யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம் இன் திங்கிங் அபவுட் த டாபிக். கொஷினில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். சேஞ்ச் இன் கிராப்பிங் பேட்டர்ன் டியூ டு சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன். டிக்ளைனிங் per capita consumption of core cereals. core cerealஸோட
per capita consumption decline ஆயிடுச்சு. Declining per capita consumption of core cereals while demand for fruits, vegetables and dairy products is rising. See, per capita consumption of core cereals வந்து consumption குறைஞ்சிருச்சு. பட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷன் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கன்சம்ஷன் பேட்டர்னில் நம்மளோட கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் சீரியல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட், in 2022-23, fruits and vegetables accounted for about 28% of gross value output, surpassing cereals for the first time. So almost gross value output in 2022-23ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணிடுச்சு. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஓவர் டு cereals இன் கிராஸ் வேல்யூ அவுட்புட். அப்போ அதிகமாக நம்ம எதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2014ல் நம்மளோட ஃப்ரூட் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து 86 மில்லியன் MMT, ஸோ மில்லியன் மெட்ரிக் டன். 2024ல் 112 மில்லியன் மெட்ரிக் டன். அப்போ 30% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் கிராஃப், we are showing with the help of graph. Increasing in health consciousness led to growth of organic food market. See, yes, ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆர்கானிக் ஃபுட் பக்கம் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். சிக்கிம், ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட். Increase in urbanization and junk food culture has led to cultivation of potato and tomato for potato chips, tomato sauce. See, potato and tomato cultivation அதிகமாயிடுச்சு. With respect to junk food culture, with respect to increase in urbanization, shifted towards protein-rich consumption. So dairy and meat has led to increase in cultivation of fodder crops like maize. ஸோ நம்ம ப்ரோட்டீன் ரிச் கன்சம்ஷன் நோக்கி போகிறதுனால டெய்ரி அண்ட் மீட்டோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோடர் வேணும். ஸோ அப்போ மெய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ குட் ஃபோடர் ஃபார் தீஸ் பீப்புள். ஸோ ஆல்ஃபால்ஃபா கிராப் திஸ் இயர் வாஸ் இன் த கரண்ட் அஃபேர்ஸ். ஆல்ஃபால்ஃபா கிராப். ஸோ ஆல்ஃபால்ஃபா கிராப் இஸ் ஃபோடர். Alfalfa crop is a fodder for the cows. Globalization led to consumption change, has led to cultivation of exotic food like avocado, dragon fruit. So இப்போ almost you could have heard about dragon fruit and avocado. These are all foreign crops. So consumption change, globalization impacts the consumption pattern. This had made forced farmers to grow avocado and dragon fruit for more income. Focuses upon nutrition under the International Year of Millets. This year led to increase in millet cultivation from 12 million hectare in 2013 to 15 million hectare in 2025. ஸோ நம்ம மில்லட்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால மில்லட்ஸோட அவுட்புட்டும் அதிகமாக இருக்கு. இப்போ இது எல்லாமே சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன் என்னது? பர் கேபிட்டா சீரியல் கிராப்ஸோட பர் கேபிட்டா இன்கம் குறைஞ்சிருச்சு. ஸோ பர் கேபிட்டா கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், டைரி ப்ராடக்ட்ஸோட பர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட் அபவுட் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு தி கிராஸ் வேல்யூ அவுட்புட். So, and it also surpasses the cereals for the first time in 2022-23. ஸோ ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அதிகமானதுனால ஆர்கானிக் ஃபுட் பேஸுக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம். சிக்கிம் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட். ஸோ அர்பனைசேஷன் அண்ட் ஜங்க் ஃபுட் கல்ச்சரும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி டிமாண்டான பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோவையும் நம்ம அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Shifting towards protein rich consumption, so dairy meat leads to increase in cultivation of fodder crops for the what for fodder crops like maize for cows and meat for goats. So next, globalization leads to change has led to cultivation of exotic food crops like avocado and dragon fruits. So globalization impact நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரிஷன் அண்டர் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸோட கல்டிவேஷனும் வந்து 12 மில்லியன் ஹெக்டார்ஸ்லேருந்து 15 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போது சேஞ்ச் இன் கிராப்பிங் பேட்டர்ன். இப்போ எப்படி நமக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர் எக்கனாமி. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ராப்பர் எக்கனாமி. இப்போது மார்க்கெட்டிங் சைடில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஈனாம். ஸோ 1.77 crore ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்டர்ட். இப்போ ஈனாம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது.
பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி, ப்ரமோஷன் ஆஃப் கிராப் டைவர்சிஃபிகேஷன். பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவர் பண்றதுக்கு ஈனம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கிராப் டைவர்சிஃபிகேஷனுக்கும் ஈனம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Horticulture and exotic food generally gives 3 to 4 times more income than cereals. ஸோ இப்போ ஜென்ரலா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் 3 to 4 times மோர் இன்கம். சி நாட் 2 to 3 times, இட் இஸ் அபவுட் 3 to 4 times. ஸோ 400 times, 400 times. Agriculture exports high demand for basmati rice, tea, spices in international market. ஸோ ஹை டிமாண்ட் ஃபார் பாஸ்மதி ரைஸ். ஸோ இப்போ அதனால தான் சொல்கிறோம் இது வந்து இட் இஸ் அ எக்ஸ்போர்ட்ஸில் இது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இது வந்து டிராபேக் ஃபார் வாட்டர் எக்ஸ்போர்ட், விர்ச்சுவல் வாட்டர் எக்ஸ்போர்ட். திஸ் லீட்ஸ் டு விர்ச்சுவல் water export because see basmati rice consumes more water. Growth of food processing industries and contract farming. So PepsiCo and potato in Punjab. So ICT in maize. So contract farming, food processing industries அதிகமாயிடுச்சு. Government support through MSP, second highest MSP rise for ragi in 2024. ஸோ ராகி அதிகமாக கல்டிவேட் பண்ணணுன்ட்டு, ஏன்னா வாட்டர் கம்மியாக கன்சியூம் பண்ணி நமக்கு அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட்டை கொடுக்கறது வந்து ராகி. ஸோ அதனால வந்து ராகியை வந்து அதிகமாக செகண்ட் ஹையஸ்ட் எம்எஸ்பி, அதுக்கு அதிகமாக எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி வந்து கொடுத்தா மட்டும்தான் ஃபார்மர்ஸ் அதை அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ எங்க நம்பிக்கை, ஸோ எப்படியும் ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை. ஸோ ரைஸ் ஆஃப் இ-காமர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் இன் கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கல்டிவேஷன் நியர் அர்பன் ஏரியாஸ். Startup agribusiness growth has led to tech-enabled agriculture like precision agriculture, agrofonics. So, இப்போ technology, talking about technology and startups. So, they are like precision agriculture, agrofonics எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இப்போ ப்ரொஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இஷ்யூ வித் கிராப்பிங் பேட்டர்ன். இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் கிராப்பிங் பேட்டர்ன், ஈனாமு, ஹார்டிகல்ச்சரு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பெப்சிகோ அண்ட் ஐசிடிஸ், கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ், எம்எஸ்பி சப்போர்ட் பண்ணுது, இ காமர்ஸ் பிஸ்னஸ் ரைஸ் ஆயிடுச்சு, அக்ரி பிஸ்னஸ், அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் இது எல்லாத்தையுமே அக்ரோஃபோனிக்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் என்ன இஷ்யூஸ் இன் கிராப்பிங் பேட்டர்ன், ரைஸ் வீட் டாமினன்ஸ் இன் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்டர் எம்எஸ்பி. அப்போ என்ன ஆகுது, மேக்ஸிமம் எம்எஸ்பியில் ரைஸ் அண்ட் வீட் தான் அதிக காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஃபார்மர்ஸ் வில் ப்ரிஃபர் ரைஸ் அண்ட் வீட். ஸோ இந்த இடத்துல கிராப் டைவர்சிஃபிகேஷன் பாதிக்கப்படுது. ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், 86% ஆஃப் தி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ 86% வந்து பார்த்தீங்க அப்படின்னா in India, they are small and marginal farmers. Cereal-based subsidized agriculture. Mostly இப்போ வரையுமே cerealsக்கு தான் அதிகமாக சப்சிடிஸும் இருக்குது. Mostly 86% of the small and marginal farmers focus towards this cereal-based farming. 60% of farmers lack access to the formal credit. So, see, once formal credit, if they are lacking with the formal creditனா என்னது, விவசாய கடன்களை வாங்கறதுக்கு உண்டான வாங்க முடியாம 60% ஆஃப் ஃபார்மர்ஸ் இஸ் நாட் கெட்டிங் தி அக்சஸ் டு தி ஃபார்மல் கிரெடிட். ஸோ விவசாய கடன் வாங்குறதுக்கு உண்டான அக்சஸே 60% கிடையாது. அப்போ 60% வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, ஸோ அவங்களால கடன் இஃப் தே கெட் லோன் ஒன்லி தே வில் இம்ப்ரூவ் தேர் பிஸ்னஸ். ஸோ இப்போ அப்டேட்டா இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன்ஸ். ஸோ ட்ரோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா he must be a big farmer. So drones are now used in agriculture. Not only drones, so more technologized agriculture. So இப்போ நான் கம்பேரிங் டு நார்மல் சீட்ஸ், ஹைபிரிட் வெரைட்டி சீட்ஸ் காஸ்ட் மோர். இப்போ அது வாங்குறது கூட ஒருத்தருக்கு லோன் வேணும். இட்ஸ் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். இப்போ அவங்களுக்கு லேக் ஆஃப் ஃபார்மல் கிரெடிட்டுங்கிறதுனால அந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். 45% ஆஃப் ஏரியா cultivatable area in India is rain-fed area. So mostly depends upon the monsoon. So எல்னினோ வந்துச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு, எல்னினோ வந்தா எல்லாமே போயிடுச்சு. அப்போ இதுவுமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. நெக்ஸ்ட் இன்புட்ஸ், லோ சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். ஆக்சுவலாக சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து இந்தியாவில் ரொம்பவுமே கம்மி, 45%. யூஎஸ்ல வந்து 90% ஆஃப் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். அப்போ இப்போ 100 செடி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவில் வந்து 45 செடிக்கு தான் விதை வந்து திரும்ப ரிட்டர்ன் வருது, அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க. பட் யூஎஸ்லாம் 90% சீட்ஸ் வந்து சேவ் பண்றாங்க. லோ மெக்கனைசேஷன். சி
இந்தியால இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் வந்து இட்ஸ் டோட்டலி லேபர் டிபெண்டன்ட்டா இருக்கு. மெக்கனைசேஷன் ரொம்பவுமே கம்மியா கம்மியா தான் இருக்கு. 90% சைனால 90% ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் மெக்கனைஸ்ட். போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல ஆக்சுவலா எப்படி ஃபர்ஸ்ட்டு கிராப்பிங் பேட்டர்ன்ல எப்படி நம்ம இதை ஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸை சொல்றோம். இன்புட்ல என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்றோம். அடுத்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல இதுவரையும் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வரையும். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் மார்க்கெட்டிங் இஷ்யூ. 40% ஃபுட் வேஸ்ட் டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. 40% தான் 40% ஆஃப் ஃபுட் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது. டாமினன்ஸ் ஆஃப் ஏபிஎம்சிஸ். ஸோ லோ பிரைஸ் ரியலைசேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். So only 6% of farmers is benefited with MSP. See, benefited with சாந்தகுமார் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட், நீங்க என்னதான் எம்எஸ்பி கொடுத்தாலும் அது ஜஸ்ட் 6% ஆஃப் தி ஃபார்மர்ஸுக்கு தான் அது பெனிஃபிஷியலா இருக்கு. டு ரியலைஸ் த விஷன் ஆஃப் டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம், த நீட் ஆஃப் தி ஆர்எஸ், ஸ்ட்ரென்தனிங் எஃபிஓஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் ஃபார்மிங். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸையும் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்கையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். பிபிபி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்க்ரீசிங் அக்சஸ் டு லாங் டேர்ம் கிரெடிட் ஃபார் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கிரெடிட் எதுக்கு கொடுக்கணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் இன் அக்ரிகல்ச்சர். அசோக் தல்வாய் கமிட்டியோட ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே நம்மளோட கடைசியா திஸ் இஸ் லைக் யூ ஷுட் எண்ட். ஸோ இஷ்யூஸ் வித் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் அது அங்கேயே ஆன்சரும் கொடுத்துட்டோம். So you should increase long term capital investments. So cold storage system. ஸோ அதுக்கு அடுத்து டபுளிங் த ஃபார்மர் இன்கம், நீட் ஆஃப் தி ஆர். ஸோ சாந்தகுமார் கமிட்டியோடது நம்ம வந்து 6% ஆஃப் த ஃபார்மர்ஸ் தான் எம்எஸ்பி போய் சேருது. அப்போ ரிமைனிங் 94% வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இது நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஃபுட் வேஸ்டேஜஸ் வந்து 40% ஆஃப் ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே லோ சீட் ரீப்ளேஸ்மெண்ட், லோ மெக்கனைசேஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் ஹவு த ஆன்சர் ஷுட் பி ரிட்டன். தேங்க்யூ. You will be I will be continuously posting the mains PYQs, and I will also post a module question with respect to this in upcoming videos. Thank you.